கேட்கல. நாங்க எத்தனை வருஷமா இயக்கத்துல இருக்கோம். தலைவருக்கு வர்ற அளவுக்கெல்லாம் நாங்கெல்லாம் பெரிய ஆளெல்லாம் இல்ல. அவரா நாங்க ஒர்க் பண்றத பார்த்து எல்லாமே பண்ணி கொடுக்கறாரு. நாங்கெல்லாம் கஷ்டப்படுறவங்க தான் வந்திருக்கிறோம். அவருக்காக பண்ணணும்னு நினைக்கிறோம். நிறைய பேர் வெளியில கம்யூனிட்டி பார்த்து இங்க இருக்கவங்களே சொல்றாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லப்பா. அதெல்லாம் சுத்த போய் நாங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவரோட இது தெரிஞ்சுதான் உள்ள இருக்கிறனால வந்திருக்கோம். நாங்க ஆண்ட கட்சி ஆள துடிக்கிற கட்சியில இருக்காங்க. அந்த கட்சியெல்லாம் வேண்டாப்பா. அந்த கட்சினாலாம் இல்ல, பிராங்காவே சொல்றேன், அவங்களால எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டுமே இல்லையே. ஃப்ரீ பஸ் கேட்கவே இல்லை, விட்டாங்க. ஒரு அர்ஜென்ட்டுக்கு போனாலும் கூட நிக்க மாட்டேங்கிறாங்க. ரேஷன் கடையில போய் ஏதாவது கேட்டாலும் கூட அங்க போய் கேளுன்னா நம்ம ஒவ்வொரு டைம் சென்னையில் வந்தா கேட்டு போயிட்டு இருக்க முடியும். எந்த பெனிஃபிட்டுமே இல்லையே. எந்த ஓட்டுக்கு இது நாள் வரைக்கும் நான் காசு வாங்கினதெல்லாம் இல்லை. நான் தைரியமா சொல்வேன், இந்த தடவை அவங்களுக்கு எல்லாம் நாங்க ஓட்டு போட மாட்டோம். முடியாது. எங்க குடும்பங்களையும் ஓட்டு போட விட மாட்டோம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அது மாதிரி தான் இந்த அக்காவுடைய இந்த பேச்சு தமிழ்நாட்டு மக்களின் மனநிலைமை பிரதிபலிக்குது. இவங்க வந்து விஜய் ஃபேன் கட்சியில் சேர வந்துட்டாங்க, அதனால முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து எவனாவது இங்கே பேசுனீங்க இல்லை எவனாவது முட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களாம் முட்டாள்கள் தான் சொல்லுவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இலவசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எப்போ எந்த ஒரு அரசாங்கம் கொடுக்குதோ அப்பயே நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்ககிட்டேருந்து ஒட்டுமொத்தமாக அவங்க சுரண்ட போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அது நமக்கு புரியாமல் நிறைய பேர் இருக்கிறனால தான் இன்னமும் பல பேர் இந்த திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு தெரியுறாங்க. ஸோ அந்த முட்டு இடியேட்ஸுக்கு தான் இந்த வீடியோ எடுக்க போகுது. வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. என்னுடைய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வர அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நல்லதோ கேட்டதோ படித்து தெரிஞ்சுக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் போடுவேன், பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ அது உங்களுடைய கமெண்ட்டை பொறுத்து. அதே மாதிரி நீங்கள் வீடியோவுக்கு எந்த அளவுக்கு லைக்கு ஷேர் கொடுக்குறீங்களோ அந்த வீடியோ வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு லைக்கையும் ஒரு ஷேரையும் தட்டி விட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த சேனலில் இருந்து வீடியோ வந்து நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கு போய் சேரும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஓகே, இப்போ தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கி ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அதற்கு நம்ம வந்து வாழ்த்து சொல்லலை. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் அந்த வாழ்த்தை பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு வருஷம் முடிஞ்சு 2வது வருஷத்தில் காலடி எடுத்து வச்சிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, தளபதி அவர்கள் கட்சி தொடங்கும் போது 10ஓட 1 11 இதுவும் வந்து தொடங்குது அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணிக்கிட்டு இருந்த கூட்டம் தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூட்டம் எல்லாமே. புரியுதுங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் கட்சி தொடங்கினதுக்கப்புறமா பெருசாக வெளியில் ஒன்றும் வரல. 1-2 அறிக்கைகள் மட்டுமே வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். வாழ்த்து வந்து ட்விட்டரில் போட்டுட்டு இருந்தார். இந்த அறிக்கைகள் கூட பார்த்தீங்கன்னா சிஏ பற்றியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆமாம் பிஜேபியை சார்ந்த விஷயங்கள் வந்து அறிக்கை கொடுத்துட்டு இருந்தார். தமிழக அரசியல்வாதிகள் ஓகேங்களா, திமுகவையும் வந்து சாடி ஒரு சில ட்வீட்டை மட்டும் போட்டுட்டு இருக்கும்போது ட்விட்டர்லேயே அரசியல் பண்ணுறாரு, வெளியில் வர மாட்டேங்கிறாரு, களத்துக்கு வர பயமாக இருக்குது, இவரெல்லாம் வந்து எலைட் அரசியல் பண்ணுறவருன்னு உட்காந்து பலவாறு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஏன் பல பேர் அவங்க வீட்டு வாசல்லையே வந்து வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு விஜய் அவர்களை வந்து கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? எப்போ வரைக்கும்? அக்டோபர் 27 மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்துகிற வரைக்கும். அந்த மாநாட்டுக்கு அப்புறமா திமுகவுக்கு பின்னாடி இருந்து ஆரம்பித்தது இன்னை வரைக்கும் நிற்கல, போய்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு ஒரு பயத்தோடைய உச்சத்தில் திமுக வந்து இருக்குது அப்படின்றத மாட்டுக்கிறதே கிடையாது. ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ 2வது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கும்போது 5 கட்டமாக வந்து மாவட்ட செயலாளர்களை வந்து ஒரு 120 பேரை வந்து தனித்தனியாக மீட் பண்ணி தேர்ந்தெடுத்து புதுசாக வந்து கட்சிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல், ராஜ்மோகன் இப்படி பல பேர் வந்திருக்காங்க. ஸோ இப்படி வந்திருந்தாலும் குற்றச்சாட்டுகள் என்ன மாதிரி வைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் ஜாதி பார்த்து கட்சி பொசிஷன் கொடுக்குறாங்க, அதே மாதிரி வந்து காசு வாங்கிட்டு பொசிஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு பல பேர் திமுக தரப்பில் இருந்து ஏவி விட்ட சில ஏலியன் பொம்மைகள் வந்து சுற்றின்னு இருக்குது. இல்லை உள்ள அது வந்து மாட்டுக்கிறது கிடையாது. ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெல்லாம் தான் இந்த அக்கா வந்து பதிலடி வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். இப்போ விஜய் அவர்கள் பட்டுன்னு ஒரு அரசியலுக்குள்ளே குதிச்சாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். அதற்கு நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு வர வேண்டியிருக்கும். நான் ஒரு நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜ்ல மக்கள் எனக்கு கொண்டாந்து உட்கார வைப்பாங்கன்னு அப்ப நான் எதிர்பார்க்கல. அது காலம் எனக்கு கொண்டாந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. அந்த மாதிரி அதே காலம் எனக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கும். அதுக்கு அந்த நேரம், சூழல், இடம் எல்லாமே அமையணும். ஸோ அது வரும்போது நான் டெஃபினட்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும். அதுல நான் வந்து உறுதியா இருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்லாம் கேட்டா எனக்கு பதிலே கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் அதுக்கான நேரம் இது கிடையாது. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இடத்துல உட்கார வச்ச
அந்த அந்த நேரம் காலம் கொண்டாந்து உட்கார வைக்கும். ஸோ அந்த சமயத்துல நான் வருவேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதாவது இது வந்து ஒரு திட்டமிடல் அப்படின்றது வந்து எல்லார் வாழ்க்கையிலுமே இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே அது நடந்துருமான்னு கேட்டால் நடக்காது. ஒரு சிலருக்கு அது அமையும். அந்த மாதிரி ஒரு சிலரில் தான் தளபதி அவர்கள் அப்படின்னு வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அப்பா எஸ்ஏசி வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டார். பட் இவர் மட்டும்தான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஓகேங்களா? அதனால இவர் வந்து திரைத்துறையில் இறக்கி விட்டார். ஒரு அப்பாவோ 2-3-4 படம் எடுத்தார். அதுக்கப்புறமா வந்து இது விஜயகாந்த் அவர்களுடைய சப்போர்ட்டில் அந்த படம் வந்து ஹிட் ஆனதுக்கப்புறமா தளபதியுடைய ரூட் வந்து கொஞ்சம் கிளியராக ஆரம்பித்தது. பட் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து காதல் மன்னனாக தான் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருந்தார். இந்த காதலுக்கு மரியாதை, லவ் டுடே, புகை உனக்காக, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்தப்போ ஸோ தன்னை வந்து எதற்கு தயார்படுத்தணுமோ அதற்கு அவர் தயார்படுத்திக்கிட்டே வர்றாரு. அதற்கு சூழ்நிலையிலே அமைஞ்சது. அப்படி தன்னை தயார்படுத்தி வைக்கிறதுக்கு தான் ஸோ காதல் மன்னன்லேருந்து அப்படியே வந்து காதல் மன்னன் ஆக்சுவலி அஜித்துக்கு கொடுப்போம். ஏன்னா அவருக்கு அந்த பட்டமும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் இந்த காதல் படங்கள்லேருந்து கமர்ஷியலுக்கு மாறுறாரு. ஓகேங்களா? பட் அஜித் அவர்களும் அதே ரூட்டை எடுத்தனால தான் அவரும் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு. இல்லைன்னா அஜித் அவர்களும் பிரசாந்த் மாதிரி காணாமல் போயிருப்பார். ஏன்னா பிரசாந்தும் அந்த டயத்தில் இவங்களை விட பயங்கர டாப்பில் இருந்த ஒரு ஹீரோ. அவர் வந்து காதல் அப்படின்ற படங்கள்லேயே போயிட்டு இருந்தனால அவருடைய ரூட் அவர் வந்து மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் அவருடைய பர்சனல் லைஃப்லும் சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதனாலையும் அவருடைய கேரியரில் ஒரு பிரேக் வந்துச்சு. சரி, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தளபதி தன்னை தானே செதுக்கிக்கிட்டு தான் வந்திருக்காரு. அன்னைக்கு மக்கள் ஏதாவது செய்யணும், அன்னையிலேருந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் நீதி மையம்ன்ற பாருங்க, கமலஹாசன் தான் வர்றாரு வாய்ப்பு. சரி, அவங்கள ஏதாவது செஞ்சுட்டு பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்றைக்கி போய் டிஎம்கே ஐக்கியமாயிட்டார். விஜய் மக்கள் நல இயக்கம் மூலியமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த காலத்துலேருந்து செஞ்சுக்கிட்டே வந்திருந்தாலும் அரசியல் ரீதியாக செய்யணும் அப்படின்றத எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா நமக்கு எதுக்குப்பா வீண் வம்பு, இவங்க கிட்ட போய் மல்லு கட்டணுமா, இந்த மக்களை நம்பி போய் அரசியல் இறங்கணுமா, இவங்க ஒரு முட்டாப்பாயிலுக்கு 1000 காசு கொடுத்தாங்கன்னா காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுக்கிட்டு டிஎம்கே இல்லைனா ரெட்டை இல்லைன்னா சூரியன் இல்லைனா ரெட்டை இல்லைன்ட்டு இப்படி மாற்றி போட்டு போவாங்க. நமக்கு எதுக்கு வீண் வம்பு அப்படின்னு நிறையா பேர் நினைக்கிறதுல தவறே கிடையாது. ஏன்னா மக்களாகிய நாம தெளிவாக இல்லை அப்படின்றது அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் தேட்டரில் வந்து நம்ம கையையும் காலையும் ஆட்டிட்டு போனோம்னா போதும், ஏன்னு டைலாக் விட்டு 4 பேர் பறக்க விட்டோம்னா போதும், இவங்க வந்து நம்மளை ஜாலியாக கொண்டாடிட்டு போயிடுவாங்க. நம்ம கோடியாக சம்பாரித்து நம்ம குடும்பத்தோடு ஜாலியாக இருப்போம். எதுக்கு தேவையில்லாமல் இவங்களுக்காக வந்து இங்கே வந்து நாய் பொழப்பு பொழைக்கணும் அப்படின்ற எண்ணம் பல நடிகர்களுக்கு இருக்குது. நடிகர் மட்டும் இல்லை, தொழிலதிபர்கள், இந்த மாதிரி பணக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு தேவையில்லாத வம்பு? அரசியல்ன்ற ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஒரு வருட காலமாக ஐயநாதன்றவர் வந்து பார்த்திங்கன்னா தளபதி அவர்களை சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தவர் திடீர்னு மாற்றி பேசுகிறார். அர்ஜுன் யாதவும் சிடிஆர் நிர்மலும் உள்ளே வந்தது எப்படி அவங்க வந்து பிஜேபி சார்ந்த ஒருத்தர் எடுக்கிறாரு, இன்னொருத்தர் திமுக சார்ந்த உள்ளே எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அப்படின்னா அப்போ யாரை தான் எடுக்கிறது அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லுவாரான்னு கேட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையே. இவங்களாம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து பிம்பமாக போர்ட்ரே பண்ணுவாங்க, நான் ஆதரிக்கிறேன்னு, அப்புறம் பார்த்தா நான் அதை எதிர்க்கிறேன்னு. ஏன் எதிர்க்கிறேன்னு கேட்டால் அதுக்கு சரியான காரணம் இருக்கா கேட்டால் இப்படி உலட்டுவாங்களே ஒழிய, இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து யாரை எடுத்தாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு கட்சியில் சார்ந்து தான் இருந்திருப்பாங்க. யாரையுமே எந்த கட்சியும் சாராமல் இருக்கவே மாட்டாங்க, ஒரு பிரபலமானவர்கள். அப்படி இருக்கும்போது நீ எப்படி வந்து உன்னுடைய கட்சியில் வந்து ஆள் சேர்க்காமல் இருப்ப அப்படின்ற கேள்விக்கு இவர்களிடத்தில் பதில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி குற்றம் சாட்டுறதுக்கு மட்டும்தான் இவங்க இருப்பாங்களே ஒழிய, விஜய் அவர்களுடைய நல்ல எண்ணம் எதை நோக்கி அவர் பயணம் பண்ணுறார் அப்படின்ற விஷயத்தை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி சோசியல் மீடியா அப்படின்றது ஒரு காலகட்டம் இருக்கிறனால என்னை போன்றவர்கள் பேசுகிற விஷயத்தை கூட இன்றைக்கி ஒரு 5000 பேர் 10,000 பேர் பார்க்குறீங்க, என்னுடைய கருத்தை கேட்குறீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ரீசன். ஏன்னா இதே கருத்தை இப்போ இதற்கு முன்னாடி நான் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 100% ஒத்துக்கிறேன். நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன். ஆனால் யார்கிட்ட பேசியிருப்பேன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிளில் ஒரு 4 பசங்கள்கிட்ட ஒரு 5 பசங்கள்கிட்ட நல்லா பேசுகிறாருப்பா, சூப்பராக பேசுகிறாருப்பா, தமிழ்நாட்டுக்காக பேசுகிறார், தமிழ் மண் நீர் வளம் நெருப்பு அது இதுன்னு பேசுகிறாரு, இதுதானே நமக்கு தேவை, இப்படி தானே இருக்கணும் அப்படின்னு நம்மளும் புல்லரிச்சு வந்து அவர் பேச்செல்லாம் கேட்டு. ஆனால் அவருடைய எண்ணம் எப்போ தெரிய வருது, விஜய் அவர்கள் அரசியலுக்குள் வரும்போது அவருடைய எண்ணம் என்ன அப்படின்னு தெரிய வரனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவருடைய புரிதல் என்னன்னு புரியறனால சரி அப்போ நீங்களும் வந்து எல்லாரோடையும் சேர்த்து கூட்டு கலவானி தான் அப்படின்றத மனநிலைமைக்கு நம்ம வரோம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த மனநிலைமைக்கு வரும்போது தான் ஓகே, நமக்கு தேவை என்ன, ஒரு
அதிகாரம். அந்த அதிகாரத்தை நோக்கி போகணும். அந்த அதிகாரத்தை நோக்கி நான் சண்டை தான் செய்வேன், நான் கண் எடுத்து தான் சுடுவேன், கத்தை எடுத்து தான் வெட்டுவேன், அப்படி அதுக்கு இல்லை. அது தேவையில்லை நமக்கு. அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதுக்கு தான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு இந்தியா இருக்குது, ஓட்டு உரிமை கொடுத்துருக்காங்க. அந்த ஓட்டை எப்படி மக்கள்கிட்ட பெறணும் அப்படின்ற அந்த வித்தை தெரிஞ்ச தலைவனை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணுமே ஒழிய கத்திக்கிட்டே இருக்க தலைவனை நமக்கு தேவையில்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இலவசம் கொடுக்குறதையோ இல்லை காசு இலவசம்னா காசு தான், காசு கொடுக்குற தலைவன் நமக்கு தேவையில்லை. நம்மளை காசு சம்பாதிக்க வைக்கிற தலைவன் நமக்கு தேவை. புரியுதுங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தளபதி அவர்கள் போகிற ரூட்டு, அவர் ஸ்டார்டிங்லே அக்டோபர் 27 மாநாட்டிலே சொல்லியிருப்பார், நம்மளால் இந்த ஆச்சா போச்சான்னு முடியாத விஷயத்துக்கெல்லாம் உதார விட மாட்டோம்பா, எது சாத்தியப்படுமோ அதை செயலில் சாத்தியப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தை அவர் ஆல்ரெடி பதிவு பண்ணிட்டாரு. அப்படி ஒரு விஷயத்தை நோக்கி தான் அவர் போய்கிட்டு இருக்கார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. இன்றைக்கி மக்கள் இலவசம் அப்படின்ற விஷயத்தில் யாரும் பெருசாக இன்ட்ரெஸ்டடாக இல்லை. அப்படி இருந்தாலும் சில பேர் இருப்பாங்க, காசுக்காக இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் மெஜாரிட்டியான மக்கள் தெளிவாக இருக்காங்க அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ அதில் நீங்கள் எத்தனை பேர் தெளிவாக இருக்கீங்க அப்படின்றதையும் இந்த இதில் பதிவு பண்ணுங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் தவறாக இருக்குது, சரியாக இருக்குது அப்படின்ற பார்வை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். விஜய் தொண்டர்களாக ஃபேன்ஸாக இருக்கிறவங்க, அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு அவர் என்ன செஞ்சாலும் சரியாக இருக்கும். இதை வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவர் என்ன செஞ்சாலும் தவறாக இருக்கும். பட் ஒரு பொதுமக்களாக இருந்து பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னா, நமக்கான தலைவன் யார், நமக்கு என்ன செய்ய போகிறாங்க, அடுத்த வருஷம் இன்னும் இந்த ஆட்சியை திருப்பி திமுக கையிலே கொடுத்தா நமக்கு நிலைமை என்ன அப்படின்றத புரிஞ்சு செயல்படுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுன்னு அந்த வீடியோவில் டேக் கேர்.